புதுச்சேரியில் வீடுகளுக்கு ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தும் பணி துவங்கியுள்ளது. ஸ்மார்ட் மின் மீட்டர் குறித்து தவறான தகவல்களை பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் 2 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.21 லட்சம் இழந்திருக்கிறார். புதுச்சேரி டபுள் இன்ஜின் ஆட்சியில் வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கூறினார். முடங்கி கிடந்த திட்டங்களை நிறைவேற்றி புதுச்சேரி காவல்துறையை இந்திய அளவில் தலைநிமிர செய்துள்ளோம் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் ரூபாய் 3 கோடி வரை டெண்டர் வேலையை உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க அரசாணை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்த வாரியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.